ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஒரு நல்ல செய்தியை கேட்டீர்கள். பாவ இயல்பு உள்ள மனிதன் எந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறான். ஒரு சில நேரங்களில் சட்டத்தை நிறைவேற்றுகிறான், ஒரு சில நேரங்களில் சட்டத்தை மீறுகிறான். சட்டத்தை கைக்கொள்வது மனதில்தான், ஆனால் தண்டனை வாங்குவது சரீரத்தில் என்று பார்த்தோம். ஆகவே தான் மனித இயல்பு சட்டத்தை கை கொள்ள முடியவில்லை. அது நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பிரமாணமாக இருந்தாலும் சரி, நாட்டின் சட்டமாக இருந்தாலும் சரி, நாட்டின் பிரமாணமாக இருந்தாலும் சரி, எந்த மத சட்டமாக இருந்தாலும் சரி, பாவ மனித இயல்புடையவனால் சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே எந்த மனிதனை இந்த சட்டங்கள் நல்லவனாக மாற்ற முடியவில்லையோ, திருத்த முடியவில்லையோ, தேவனே அவனை நல்லவனாக மாற்ற, நீதிமானாக மாற்ற, பரிசுத்தவானாக மாற்ற, தம்முடைய குமாரனை பாவ மாமிச சாயலாக மாற்றி பாவத்தை நியாயம் தீர்த்தார், கண்டனம் செய்தார். ஸ்தோத்திரம் என்பதை நேற்று பார்த்தோம். ஆகவே இப்படிப்பட்ட தண்டனைக்குள்ள மனிதனை மீட்டு ஆவியாக அவனுக்குள் உட்பிரவேசித்து, ஸ்தோத்திரம், எந்த சட்டத்தை அவனால் ஃபாலோ பண்ண முடியலையோ அதே சட்டத்தை அவனை கை கொள்ள வைக்கிறார். இதற்குத்தான் உனக்கு எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியில் வேண்டும். அந்த ஆவியினுடைய ரகசியமே இதுதான். ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாம் காலத்தில் பாருங்களேன், பாப மாமிசம் இருந்தது. ஆதாம் முதல் ஒரு சிலர் மட்டும் தண்டனையை அந்த தவறுக்கு பெற்றார்கள். சட்டத்தை மீறி காயின் கொலை செஞ்சான், அவன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டது, நிலையற்றவனாய் அலைய ஆரம்பித்தான். அதுக்குள்ளே ஜெனரேஷன் முழுவதும் பாவம் மக்களாக பெருகிவிட்டார்கள். அதுக்கப்புறம் நோவா காலத்தில் பேழையால் உலகம் அழிக்கப்பட்டது. அப்புறம் 11ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பாபேல் கட்டப்படுகிறது, ஆபிரகாமுடைய அழைப்பு வருகிறது. இந்த மனிதன் பாவ இயல்புடையவன். அவனுக்கு தண்டனை எப்போ வந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் பல பாவ மாமிச செயலை செய்தார். அதுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கலாம். சரீரத்தின் வழியாக என்னெல்லாம் தப்பு பண்ணார். ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் அதை பேசியிருக்கிறேன். நான் இதே தொடர் செய்தி இல்லை, ஆபிரகாம் மாமிசத்தில் செய்த தவறுகள் என்று சொல்லி. ஆனால் எனக்கு சட்டம் கிடையாது. ஹெல்மெட் போடாத ஒரு காலம் இருந்தது, சட்டம் கிடையாது யாரையும் பிடிச்சி தண்டிப்பதற்கு. புரியுது உங்களுக்கு? சட்டம் வந்த பிறகு சட்டம் போட்டு தான் ஆகணும். அப்போ சட்டம் இல்லாத காலத்தில் தண்டனையே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ரூபன் பாவம் செஞ்சார், தகப்பனுடைய மறுமனையாட்டின் படுக்கையை தீட்டுப்படுத்தினார், தண்டனை வந்ததா? சிலர் கேட்பாங்க, ஏன் அவனை தண்டிக்கல? உங்கள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கு. சட்டம் இல்லை. நீ தப்பு செய்ய தான் சட்டமே நாட்டில் அதிகமாகுது. ஸ்தோத்திரம். மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க சட்டம் குறையும். அதுக்கப்புறம் மனிதன் தப்பு செஞ்சவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்கள எஸ்கேப் பண்ணுறான்னு சொல்லி தான் கேமரா வைத்தாங்க. கேமராவை என்ன பண்ணுறான்? ஸ்தோத்திரம், அதையுமே தில்லுமுள்ளல் பண்ணிட்டு தப்பு செய்கிறாங்க. மனிதன் எவ்வளோ தப்பு செய்யறதுக்கு அறிவாளியாக இருக்கான் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ சட்டம் வர தான் நூதனமான கண்டுபிடிப்புலாம் இருக்குது. உங்கள் காரை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை கொண்டு அந்த காரை இப்போ நிப்பாட்டிடலாம். அவர் எங்கே போனாலும் சரி இன்ஜினை ஆஃப் பண்ணிடலாம். அவரால் வண்டி எடுக்கவே முடியாது. ஏன்? திருடர்கள் நிமித்தம், சட்டத்தை மீறுகிற மக்கள் நிமித்தம்
சட்டங்கள் அதிகமாக வருகிறது. அப்போ ஆபிரகாம் சட்டம் இல்லை. அப்புறம் தாமார் யூதா விஷயத்தை பாருங்க. ஒழுக்க விஷயத்தில் அங்கு தவறுகள் ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். அன்னை காலங்களில் அவங்களே சட்டத்தை அவங்களே தீர்த்துக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதாவது தப்பு பெருக அந்த ஊருக்குள்ளேயே சட்டத்தை போட்டு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். எவன் ரத்தம் சிந்தப்படுகிறானோ அவனுடைய ரத்தம் சிந்தப்படும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயே சட்டம் போட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேதத்தின் பிரகாரம் மோசே காலம் வரைக்கும் சட்டமே இல்லை. தண்டிப்பதற்கு நியாயம் தீர்ப்பதற்கு சட்டமே இல்லை. தாய் தகப்பனை கணமனாட்டா அதுக்கு சட்டம் கிடையாது. ஐடில் வர்ஷிப் பண்ணால் அதுக்கு சட்டம் கிடையாது. ஏன் யாக்கோபுடைய குமாரத்தி சுரூபங்களை எடுத்து ஒழித்து வைக்கவில்லையா? தண்டனை கிடைத்ததா? இல்லை. 4 விவாகங்களை செய்தாரே தண்டனை கிடைத்ததா? இல்லை. எத்தனை தவறு யாக்கோபு செய்தார், தண்டனை கிடைத்ததா? இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ மோசைக்கு பின் தான் சட்டம் வருகிறது, தண்டனை வருகிறது, சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இஸ்ரவேலர்கள் இந்த தண்டனை பெறுவதற்கு காரணம் சட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் தண்டனை, அப்பா அம்மாவை கனம் பண்ணாவிட்டால் தண்டனை, குடிகாரனாக இருந்து அப்பா அம்மாவுக்கு துரோகிதம் பண்ணினால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், கற்பு குலைந்தவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், ஓய்வு நாள் மீறுகிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், வேசியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். மிருகத்தோடு புணர்கிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், பெண்ணோடு பெண் ஆணோடு ஆண் வாழும்போது அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். சட்டம் வந்துட்டு இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் வந்தது, மற்ற உலக மக்களுக்கு யாருக்கும் வரலை. ஆகவே அவங்கெல்லாம் மனம் போல வாழ்ந்தாங்க. நீ ஏன் மக்கள், உனக்கு சட்டம் இதுதான், நீ இப்படி தான் வாழணும். அதனால அவங்க பெருமிதம் கொண்டாங்க. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு இனம் இல்லை என்ற பெருமைப்படத்தக்க மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை மெச்சி பாராட்டினார். உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டார் ஆண்டவர். கர்த்தரையே சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவர் சவால் விட்டு சொன்னார். இந்த தேசத்தில் மட்டும்தான் இந்த சட்டம் இருந்தது, வேறு எங்கேயுமே இல்லை. அதை வைத்து எல்லா சட்டங்களும் அங்கங்கே அப்படியே அவங்க கிராமங்களில் பட்டணங்களில் தெருவில் எல்லாத்தையும் சட்டத்தை உருவாக்கி டிசிப்ளின் ஆக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போந்தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த மக்களால் முடியல, இந்த மக்கள் சட்டத்தை மீறி 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 தப்பு செய்தபடினாலே இவர்களால் சுத்தமானாக வாழ முடியல. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அறிந்து இவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எசேக்கியேல் காலங்களிலே புதிதான ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று கட்டளையிட்டார். உங்கள் இருதயத்திலே நவமான இருதயத்தை தருவேன். ஸ்தோத்திரம். உங்கள் கல்லான இதயத்தை நான் எடுத்து போடுவேன். ஸ்தோத்திரம். 11:19 எசேக்கியேல் 11:19 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவர்களின்படி செய்ய ஏக இதயத்தை தருவேன், உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன், கல்லான இதயத்தை எடுத்து போடுவேன், மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை வைப்பேன். ஏன் இது கட்டளையை கை கொள்ள முடியல? அவங்ககிட்ட இருக்கிற உள்ளம், மனம், அறிவு எல்லாம் கட்டளையை கை கொள்ளாமல் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கொண்டே இருக்குது, தண்டனை வாங்கி கொண்டு இருக்குது. 7 வருஷம் சிறைவாசகம் போயிட்டாங்க, அடிக்கடி தண்டிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கட்டளை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு நியூ ஸ்பிரிட், புதிதான ஆவியை அவங்களுக்குள்ள வைக்க போறேன். அந்த கல்லான கை கொள்ள முடியாத மனதை, இருதயத்தை, எண்ணத்தை, அறிவை, உணர்வை நான் நீக்க போறேன். இந்த புதிதான ஆவியை உள்ள வச்சு ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ள வைக்க போறேன், கற்பனையை கை கொள்ள வைக்க போறேன் என்ற ரெவலேஷனை எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். இது 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு.
அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள் ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிறடிக்கப்பட்ட தேசத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஆகவே நீ சீரழிக்கப்பட்டிருந்தாய், அருவருக்கப்பட்டிருந்தாய், அதெல்லாம் உன்னை விட்டு அகற்றுவேன். என் கட்டளைகளை இப்படி நடப்ப, நீ என் நியாயங்களை கை கொள்ளுவ. அதுக்காக நான் உனக்கு ஒரு நல்ல இதயத்தை தருவேன், புதிய ஆவியை உனக்குள்ளே கொடுப்பேன். மாமிசத்தில் இருக்கிற கல்லான இதயத்தை எடுத்து நான் போடுவேன், சதையான இதயத்தை நான் தருவேன். நீ என் ஜனமாய் இருப்பாய், நான் உன் தேவனாய் இருப்பேன். இங்கே தான் ஆண்டவர் ஒரு நியூ ஸ்பிரிட் உன் ஆவிக்குள்ள வைப்பேன் அப்படின்னு எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு. எதுக்கு? உங்க ஆவியினுடைய ரகசியம் என்ன? உங்களுக்கு ஒரு ஆவி இருக்கிறதே, அந்த ஆவியுடைய ரகசியம் என்ன? நீ சட்டத்தை மீறி மீறி சரத்திலே தண்டனை வாங்குகிறாய். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சிறைச்சாலையில் சட்டத்தை மீறி சிறைச்சாலைக்கு போறவங்களுக்கு வைக்க வேண்டிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியூ ஹார்ட் கொடுக்கணும். ஒரு புதிய ஆவி அவங்களுக்குள்ள வச்சா மீண்டும் சட்டத்தை மீற மாட்டாங்க. அதுக்கு கிரைஸ்ட தான் உள்ள வைக்கணும், வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். தண்ணியில் முக்கிய ஞானசானம் கொடுப்பது கிடையாது. ஸ்தோத்திரம். பேரை மட்டும் மாற்றுவது கிடையாது. அவர்களுக்குள் இயேசுவை உள்ளே வைக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஆவியை உள்ளே வைக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை உள்ளே வைக்க வேண்டும். அவதான் குடியை விடுவாங்க. சர்ச்சையில் கூட்டு போய் ஞானசானம் கொடுத்து ஒரு உபவாசம் கூட்ட வைப்பதில்லை. பிரதர் கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு ஒரு உபவாச கூட்ட வச்சு ஒரு ஞானசானம் கொடுப்பது கிடையாது. முதல்ல அந்த தொழிலை விடுங்க. ஊழியர்கள் அவங்களுக்குள்ள புதிதான ஆவி உள்ளே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்க தெரியாட்டா எங்களை போல பேசுகிற போதனுடைய செய்தியை பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவன்கிட்ட புது ஆவி இல்லை, ஏக இதயம் இல்லை, பொல்லாத இதயம் தான் மனுஷன்ட்ட இருக்கு, திருக்குள்ள இதயம் தான் இருக்கு, திட்டுப்படுத்துகிற இதயம் தான் இருக்கு, பொல்லாத சிந்தனை தான் இருக்கு, களவு தான் இருக்கு, திருடுதான் இருக்கு, கபடு தான் இருக்கு, பொறாமை தான் இருக்கு. இந்த மோசமான இதயத்தினால நீ தண்டிக்கப்படுற, நீ குற்றவாளி ஆகுற. உன் மோசமான இதயத்தினால கெட்ட மருமக என்ற பேரை வாங்குற, மோசமான இதயத்தினால மோசமான மாமியாருங்கிற பேரை வாங்குற, மோசமான அப்பாவா இருக்கிறதால மோசமான இதயம் இருக்கிறதால மோசமான அப்பாங்கிற பேரை வாங்குற. இதை மாற்றுவதற்கு என்ன? உன்ட நல்ல இதயம் இல்லை, ஒரு புது ஆவிய ஓ காட் உனக்குள்ள நான் வைக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அது எப்ப நிறைவேறிச்சுன்னா சிலுவையில் தான் நிறைவேறிச்சு, அது வரைக்கும் நிறைவேறலை. எசேக்கியா காலத்தில் சொன்னது சிலுவையில் தான் நிறைவேறியது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் ஆவியாக, தேவனுடைய ஆவியாக, கர்த்தருடைய ஆவியாக, பரிசுத்த ஆவியாக எல்லோரோடும் எல்லோரும் மேலும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். சிலுவை மூலமாக நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிலுவையில் தான் இது நிறைவேறியது. அப்போ ஒரு தேவையை நீங்க பூர்த்தி செய்யணும். உங்க மனசுல ஒரு விருப்பம் இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்க எதை பயன்படுத்துவீங்க? பணம் இருக்கு, வீட்டில் வாகனம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தேவையை பூர்த்தி செய்யணும். கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும், எல்லா வசதியும் இருக்கு, டிரைவரும் இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் தான் அந்த பொருளை போய் வாங்கணும். அப்போ ஒரு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யணும். எதை பயன்படுத்தணும்? உங்கள் சரீரத்தை தான் பயன்படுத்தணும். நீங்கள் இறங்கி டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி காரில் உட்காந்து கடைக்கு போய் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். ஸ்தோத்திரம். ஏன் இந்த சரீரத்தை பயன்படுத்துறீங்க? பழகிவிட்டோம். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை செயல்படுத்த பழகிவிட்டீர்கள், அப்படியே நடக்கவும் செய்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இப்போ சரியான ஒரு மேட்டருக்கு வருவோம். நாம் ஜெபிக்கிறோம். எதன் வழியாக ஜெபிக்கிறோம்? மனதின் வழியாக, சரீரத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? பல மணி நேரம் ஜெபிக்கிறோம். வேற எப்படி ஜெபிக்கிறோம்? உபவாசித்து ஜெபிக்கிறோம்.
சிறப்பான உபவாசம் இருந்தால் 21 நாள் 40 நாள் இந்த சரீரத்தை நாம் புசியாமல் உண்ணாமல் நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே பல மணி நேரம் இந்த சரீரத்தை நாம் ஜெபத்திலே காத்திருக்க வைக்கிறோம். இப்பொழுது பிரசங்கிக்கிற நாங்களுமே இந்த நாளில் சில மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்தோம். சரீரத்தில் அமர்ந்து விட்டு தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களுக்கும் எனக்குள்ள பிரச்சனை, உங்களுக்கும் எனக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என் ஜபத்துக்கும் உங்களை ஜபத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லி. ஆகவே ஜபத்திற்கு சரீரத்தை நீங்கள் பழக்கி வைத்தால் நீங்கள் வெற்றி காண முடியாது. அப்ப சரீரத்தில் தானே ஜெபம் பண்ணணும். எப்படி பாஸ்டர், சரீரத்தில் தானே ஜெபம் பண்ணணும். அப்ப சரீரத்தில் ஜெபம் பண்ணா வெற்றி காண முடியாதுன்னா அது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரத்தின்படி எதை செய்தாலும் தோல்விதான், மனதின்படி எதை செய்தாலும் தோல்விதான். 4 நாள் ஜெபிப்பீங்க, நிறுத்திடுவீங்க. 10 நாள் ஜெபம் பண்ணி உபவாசித்து 11 நாள் சாப்பிட்டு வந்துடுவீங்க எங்கேயாவது போய். திருப்பி 11 நாள் திரும்பி உபவாசம் சொல்லி தொடர்ந்து எடுப்பீங்க. காலை 4 மணிக்கு 4 நாள் எழும்பீங்க, அதுக்கப்புறம் எழும்ப மாட்டீங்க. என் இயல்பும் அதுதான், உங்கள் இயல்பும் அதுதான். மாமிசத்தில் கையாண்டால் தோல்விதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், ஆவினால் தொழுது கொள் என்று சொன்னார். புரிஞ்சுக்கிங்க. 4:20 யோவான்ல ஆவினால் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். 3:6 யோவான்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அதன் நிமித்தம் மிகுந்த மனம் பொருட்டாக ஆவினால் ஜெபம் பண்ணி, ஆவினால் ஜெபம் பண்ணி. அப்போ இந்த சரீரத்தில் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் தப்பு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதான் கேட்பாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியே நீ திருந்தனியா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி கேட்பான், மனைவி பொண்டாட்டியை கேட்கும், மனைவி புருஷனை கேட்பாங்க. பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போற, திருந்தனியா? எங்க அத்தா என்னதான் செய்வான்னு தெரியல, சர்ச்சில் போய் இப்படி இப்படி ஆடி ஆடி ஜெபம் பண்றாங்க. ஆனா மனசு முழுவதும் சூதுதான். ஏன் 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 எதனால? எதனால? ஏன்? சரத்தில் நீ ஆடி ஆடி என்ன ஜோமனாலும் சரி, உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது. புதிய ஆவியை ஏன் வைக்கிறார்? உன் மனசாலையும் இதயத்தாலையும் சரீரத்தாலும் முடியாதுங்கிறதாகத்தான். அதுக்குத்தான் எசேக்கியேல் 11:16 முதல் 19 வரைக்கும் அங்கே வாக்கு பண்ணார். சிலுவையில் அதை நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எதற்கு? பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த உங்களுக்கு, ரோட்டில் போகிறவங்களுக்கு அல்ல, சபையில் கண்டித்து உணர்த்த அல்ல, உங்களுக்கு நீங்களே கண்டித்து உணர்த்தி கொள்ள, உங்களுக்குள்ள ஆவியார் உங்களுக்கே கண்டித்து உணர்த்த. அதுக்கு தான் அந்த ஆவியை உள்ளே வைக்கிறார். போதகர் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை கண்டித்து உணர்த்துகிறார் சபையில். உனக்கு கண்டித்து உணர்த்தாதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு இருக்கு. ஊர்ல உங்களை கண்டித்து உணர்த்த அல்ல. அப்ப ஊர்ல உங்களை கண்டித்து உணர்த்த யாரு? நாங்க தான், வேற யாரு? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவத்தை, நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் ஜெபிக்கிறேன், தேவனுடைய தொடர்பில் பல நேரம் இருக்கிறேன் என்று சரீரத்தின்படி செய்தால் அது வீழ்ச்சியை கொண்டு போய் விடுகிறது. இருதயத்தின்படி செய்தால் வீழ்ச்சியில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. என்றால் ஏற்கனவே அது பலவீனமானது. அப்போ ஆவியில் ஜெபிக்கிறேன், என் ஆவியோடு தேவனை தொடர்பு கொள்கிறேன், என் ஆவியில் தேவன் இருக்கிறார். அவர்தான் உள்ளே இருந்து எல்லா சட்டங்களையும் கீழ்ப்படிய வைக்கிறார். ஒரு வசனத்தை
என்று எனக்கு அனுப்பி வைத்தார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அனுப்புனவர் ஒரு தீமையோடு எதிர்த்து நிற்கிறவர். சிலரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சிட்டாரு. இதுதாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம் வசனத்தை அனுப்ப தெரியும், தாங்கள் தீமையோடு எதிர்த்து நின்று வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் பிரச்சனை. ஏன்? சர்ச்சில் சரீரம் இருக்கு, இதயம் இருக்கு, ஆவி இல்லை. ஆவியில் தேவனோடு தொடர்பு கொள்வதில்லை, ஆவியில் தேவனோடு ஜெபம் பண்ணுவதில்லை, ஆவியில் புதிதான ஆவி வைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த அறிதல் இல்லை, புரிதல் இல்லை, தெரிதல் இல்லை. அதான் ப்ராப்ளம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அல்லது பிறர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள், சரத்தை ஒடுக்கணும்பா. வாலிபர்கள்லாம் நல்ல உபவாசம் போட்டு ஜபம் பண்ணி சரத்தை ஒடுக்கி வெற்றியா வாழணும்பா உற்சாகப்படுத்துவாங்க. நாங்களும் அதை கேட்டு சரத்தை ஒடுக்குறோன்னு சொல்லி அந்த காலத்தில் வாலிபராக இருக்கும் பொழுதே வேதாகம கல்வியில் சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாதம் 75 ரூபா. நாங்கள் 40 பேர் படித்தோம். 40 75 3000 ரூபா. 40 பேர் இந்த 3000 வச்சு ஒரு மாதம் முழுவதும் சாப்பிடணும். தேனா சாப்பிட முடியும்? ரசமும் சோறும், ஸ்தோத்திரம், வெந்த பீட்ரூட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. 75 ரூபா ஒரு ஆளுக்கு மாதம் சாப்பாடு. 40 பேருக்கு 3000 ரூபா என்கிட்ட எண்ணி கொடுப்பாங்க பஸார். இந்த 3000 வைத்துக்கொண்டு 40 பேருக்கும் ஒரு மாதம் சோறு போடணும். அதில் வேற பட்டினி, சாப்பாடே அங்கே பட்டினி. அதில் வேற உபவாசம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களே, நல்லா உபவாசம் பண்ணி நல்லா ஒடுக்கி பெரிய ஊழிய நான் போகணும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால சனி ஞாயிறு சாப்பிடுவதே கிடையாது. தப்பல்ல, தவறாகவும் கற்றுக் கொடுக்கல, நல்லதுதான். ஆனால் தோல்வியில் தான் இருக்கிறாங்க. ஏன்? மாமிசம் மனமும் வெற்றியை தராது. சரீர ஒடுக்கத்தின் மூலமாய் வெற்றியாய் வாழ முடியாது. ஸ்தோத்திரம். காரணம், சரீரத்தில் நன்மை இல்லை, ஆவியில் நடப்பதுதான் வெற்றி. எனவே ஆவியில் புதிதான ஆவியை வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது நான் தவறு என்று சொல்லலை. நாம் நினைக்கிற மாமிசத்தின் வழியாக, மனதின் வழியாக, இதயத்தின் வழியாக எதையோ சாதிக்கலாம் நினைக்கிறோம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் ஆவியில் இருக்கிறார். புதிதான ஆவியை உங்கள் இதயத்தில் வைத்திருக்கு, உங்கள் ஆவிக்குள் வைத்திருக்கிறார். எதுக்கு? கட்டளையை ஃபாலோ பண்ண, சட்டத்தை நிறைவேற்ற, முடியாத சட்டத்தை நிறைவேற்ற. மத்திய 5ஆம் அதிகாரத்தை வாசித்து முடியும் சட்டம் முடியாத சட்டம் என்பதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி முடியாதெல்லாம் கை கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க. எனக்கு இன்னைக்கும் நான் வாலிபத்தில் இருந்த அந்த சரத்தை தான் நான் பார்க்குறேன். அதே சுறுசுறுப்பு தான். அதே மதம் காலையில் எழும்புகிறேன், அதே மதம் காலையில் தினமும் நீர் ஆடுகிறேன். சரீரம் இன்னைக்கு எனக்கு வேகமாக ஓடுது. சரீரம் நன்றாக ஜெபிக்குது. ஆனால் சரீரம் தோத்து போகுது, பலவீனமாக இருக்கு, முடியாமல் போய் விடுகிறது. காரணம், பாவ மாமிச சாயலின் சுபாவம் சரீரத்திலையும் மனதிலையும் இருக்கிறது. நன்மை எதுவும் வாசம் செய்யவில்லை. சட்டத்தால், ஒழுக்கத்தால், தியான முறையினால் சரீரத்தை பூரணப்படுத்த முடியாது. ஆதியிலே அசைவாடி காத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் ஆவியாக இருக்கிறார். உங்கள் ஆவியில் ஆவியோடு கலந்திருக்கிறபடியால் மட்டுமே, கலந்திருந்தால் மட்டுமே சட்டத்தை மனதின் வழியாக, சரீரத்தின் வழியாக நிறைவேற்ற முடியும். இந்த அனுபவத்தை சபைக்கு போதர்கள் கற்றுக் கொடுக்காத வரைக்கும் ஜனங்கள் வீழ்ச்சியிலையும் தோல்வியிலையும் பின்வாங்கியும் முன்வாங்கியும் பின்னும்
முன்னும் போய்கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி அவளுக்கு கூட்டத்தை வைத்து அவளுக்கு உஸ்பேத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். அடிக்கடி சுத்திகரிப்பு கூட்டம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாராவது ஒருவரை கொண்டு வந்து சனிக்கிழமை ஒரு பெரிய ஃபாஸ்டிங் முறை நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்? அசைவாடுகிற ஆவியானவர், ஒழுங்கினங்களை மாற்றுகிற ஆவியானவர், வெறுமையை மாற்றுகிற ஆவியானவர், இருளின் அந்தகாரங்களை மாற்றுகிற ஆவியானவர் உங்கள் ஆவிக்குள் அசைவாடி கொண்டிருப்பார் என்றால், நடனமாடிக்கொண்டிருப்பார் என்றால், உலாவிக்கொண்டிருப்பார் என்றால், 2 Corinthians 6:16 படி அவர் உலாவிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு உங்கள் ஆவிக்குள் இருப்பார் என்றால், உங்கள் சரீரம், உங்கள் மனம், உங்கள் அறிவு, உங்கள் புத்தி அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஆசை, விருப்பம், இச்சை, காமம், சட்டத்தை மீறுதல், இது எல்லாம் இல்லாமல், இவையெல்லாம் நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆகவேத்தான் சட்டத்தால் மாற்றப்பட முடியாத உங்களை உங்களுக்குள் ஆவியாக இருந்து எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் குடியை நிற்க வைக்கிறார். கெட்ட அசுத்தமான பழக்கங்களை விட வைக்கிறார். அவனுடைய முரட்டு குணங்களை, முரட்டு குணக்காரியை மாற்றுகிறார். இயேசு ஒருவரால் அவர் உங்கள் ஆவிக்குள் ஆவியாக கலந்திணைந்து வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார். முடியாத சட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வார். சரீர ஒடுக்குவதினால் அல்ல, மனதை கீழ்ப்படுத்துவதனால் அல்ல, ஆவினால், ஆவிக்குள் ஆவியானவர் ஆவியாக இருந்து உங்கள் மனதை கீழ்ப்படுத்த வேண்டும், உங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். நீதிமானாக, பரிசுத்தவானாக வாழ்வீர்கள். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் அந்த சரீரத்தின் மூலம் தான் செய்ய வேண்டும். நாங்கள் சரீரத்தில் செய்வதெல்லாம் ஒரு நேரம் சக்சஸாக இருக்கு, தோல்வியாக போகுது. ஆனால் ஒழுங்கின்மைக்குள் அசைவாடி பாதுகாத்த என் ஆவியானவர் ஸ்தோத்திரம். ஆதியிலே தேவன் அசைவாடி, ஆவியானவர் அசைவாடி ஒழுங்கற்ற பூமியை பாதுகாத்த அதே ஆவியானவர் இப்பொழுது மனிதராகிய ஒவ்வொரு மக்களுக்குள்ள உட்பிரவேசித்து உள்ளே அசைவாடி அங்கிருக்கிற கசடுகளையும், அங்கிருக்கிற அசுத்தங்களையும், அங்கிருக்கிற வெறுமைகளையும், அங்கிருக்கிற இருள்களையும், கெட்ட பழக்க வழக்கங்களையும் நீக்குவதற்கு அந்த மனதில் ஒரு மாற்றத்தையும் சரீரத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கையும் கொடுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை காய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,